ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு பிள்ளையார வழி அனுப்பி வைக்கணும் இல்லையா? நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க செய்வேன். ஆத்துல தான் கொண்டு போய் விடணும். ஆனால் இங்கே இருக்க கம்யூனிட்டியில் அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது. அதனால இந்த மாதிரி கரைச்சி நான் செடிக்கெல்லாம் விட்டுருவேன். இந்த சாயில் எரோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனை கொண்டு வந்திருக்காங்க. மண்ணரிப்பு அப்படிங்கிறது ஆடி பெருக்கு சமயத்தில் ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகும்போது நடக்கும். திரும்பவும் களிமண்ணை கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் போடுவாங்களா? அதனால இந்த மாதிரி களிமண்ணில் பிள்ளையார் செஞ்சு அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி அதை கொண்டு போய் ஆற்றுல கரைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இந்த க்ளே அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரீசனை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி ஏற்கனவே இருக்குது, ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே பாருங்கள். கட்லெட்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செஞ்சு கொடுங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?